நாம் இன்று பார்க்கக்கூடிய பாடப்பிரிவானது வெஸ்டர்ன் பிலாசபி என்று சொல்லப்படக்கூடிய மேற்கத்திய தத்துவங்களிலிருந்து குறிப்பாக ரெனே டேகார்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தத்துவ அறிஞரை பற்றியும் ஸ்பினோசா என்று சொல்லப்படக்கூடிய மற்றொரு சமகால தத்துவ அறிஞரை பற்றியும் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். வெஸ்டர்ன் பிலாசபி என்று கூறினாலே மிக அடிப்படையான ஒரு நவீன கால மற்றும் தற்கால சிந்தனைகளில் உள்ள பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம் ஒரு 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ரெனே டேகார்ட்டினுடைய பிலாசபியாக இருக்கட்டும் அல்லது ஸ்பினோசாவினுடைய பிலாசபியாக இருக்கட்டும், இருவரது தத்துவ சிந்தனைகள் என்பது இன்றைய காலத்தின் சூழலுக்கு கூட மிக சரியான முறையில் அமைகிறது என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு தத்துவ அறிஞர்களை பற்றி நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். டேகார்ட்ஸ், ஸ்பினோசா, மற்றொரு நபராக லீப்னிட்ஸ் என்று சொல்கிறார்கள். அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கிறோம். ஆனால் இந்த 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த இந்த 3 தத்துவ அறிஞர்களும் அவர்களுடைய அந்த தத்துவ சிந்தனைகளை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். முதலாவதாக நாம் ரெனே டேகார்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மாடர்ன் பிலாசபர் என்று அனைவராலும் நவீன மேற்கத்திய சிந்தனையினுடைய தந்தையாக, த ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பதவியானது, ஒரு பரிசானது டேகார்ட்டிற்கு கிடைத்துள்ளது. மாடர்ன் வெஸ்டர்ன் பிலாசபர் என்றால் அது அதனுடைய ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிலாசபர் என்றால் அது ரெனே டேகார்ட்ஸ் என்று நாம் அனைவராலும் போற்றப்படுகிறார். அவருடைய பிறப்பானது மார்ச் மாதம் 31ஆம் தேதி 1596ஆம் வருடம் ரெனே டேகார்ட் பிறக்கிறார். எங்கு என்றால் பிரான்ஸ் நாட்டினுடைய இடத்தில் அவருடைய பிறப்பானது நிகழ்கிறது. அவர் அடிப்படையில் ஒரு பிரெஞ்சு பிலாசபராக தான் வலம் வருகிறார். அவருடைய இறப்பானது பிப்ரவரி 11 1650 ஆண்டுகளில் நிகழ்கிறது. அந்த நிகழ்வானது ஸ்வீடன் நகரில் நிகழ்கிறது. ஸ்வீடன் நாட்டில் குறிப்பாக இசுடோகோம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் அவருடைய இறப்பானது நிகழ்கிறது. இவர்களுடைய தத்துவ சிந்தனை என்பது மிகவும் போற்றத்தக்க ஒன்றாக தெரிய வருகிறது, அறியப்படுகிறது. குறிப்பாக அவர் பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு தத்துவ சிந்தனையினுடைய அறிஞராக இருக்கிறார். பின்னர் வழக்கறிஞராகவும் அவர் சிறிது காலம் பணியாற்றுகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அரசியல்வாதியாகவும் கூட, பொலிட்டிக்கல் ஏரியாவிலும் கூட அவருடைய தடமானது பதிக்கப்படுகிறது. பல்வேறு தத்துவங்கள் நிறைந்த சூழலில் இன்றைய காலகட்டத்திற்கும் ரெனே டேகார்ட்டினுடைய தத்துவம் என்பது ஒரு பொருந்தக்கூடிய ஒன்றாக அமையப்பட்டுள்ளது. சுமார் அவருடைய காலத்தில் 1629களிலிருந்து சுமார் அவருடைய இறப்பிற்கு முதல் வருடம் வரை அவர் தன்னுடைய பிரெஞ்சு நாட்டில் அவர் வாழவில்லை. அவர் என்ன செய்தார்னா, அவர் அங்க இருக்கிற டச்சு குடியரசு என்று சொல்லப்படக்கூடிய நாட்டில் தான் அவருடைய வாழ்வு காலத்தை, இறுதியான காலத்தை கழித்துள்ளார். அவருடைய மிக முக்கியமான புத்தகமாகவும் மிக முக்கியமான சிந்தனை என்று நாம் பார்த்தோமேயானால் ஐ திங்க் therefore I am என்று ஆங்கிலத்தில் கூறுகிறார்கள். அவருடைய அந்த லத்தீன் மொழியிலானது கொக்ஜிட்டோ எர்கோ சம் என்று, கொஜிட்டோ எர்கோ சம், COGITO ERGOSUM என்று சொல்லப்படக்கூடிய அந்த லத்தீன் மொழியினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு தான் ஐ திங்க் therefore I am. நான் சிந்திக்கிறேன், நான் நினைக்கிறேன், அதனால் நான் வாழ்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன் என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை உலகிற்கு அறியப்படுத்தியவர் ரெனே டேகார்ட். இவருடைய சிந்தனைகளில் இருந்துதான் பல்வேறு விதமான தத்துவ சிந்தனைகள் என்பது பிறக்கிறது. பின்னர் வரக்கூடிய தத்துவ அறிஞர்களான ஜீன் பால் சாத்ரே என்று சொல்லப்படக்கூடிய எக்ஸிஸ்டனிசம் என்று சொல்லப்படக்கூடிய இருத்தலியல் சம்பந்தமான தத்துவங்களை பேசக்கூடியவர்கள் அனைவருமே இவருடைய தடத்தில் இருந்துதான்
தத்துவ சிந்தனையினுடைய புள்ளியை மேற்கொண்டு செல்கிறார்கள். நிறைய தத்துவங்கள் பின்னர் வந்த பின்னை நவீனத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய போஸ்ட் மாடர்னிசம் என்று சொல்வார்கள், பின்னை நவீனத்துவம் என்று. அதுவாக இருந்தாலும் சரி, அல்லது டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்வார்கள், டெரிடாவினுடைய மிக முக்கிய தத்துவ சிந்தனையாக மறுகட்டமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இந்த நவீன காலத்தினுடைய இந்த நவீன கால தத்துவ சிந்தனையிலிருந்து பல்வேறு விதமான தத்துவ கோட்பாடுகளும் தத்துவ சிந்தனைகளும் பிறப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் என்றால் தத்துவ உலகில் டேகார்ட் என்றால் அது மிகையாகாது. அப்ப அவருடைய சிந்தனைகளை நாம் பார்த்தோமே ஆனால் அவர் வந்து 2 விதமான சிந்தனைகளை அவர் ஒவ்வொரு இதிலையும் குறிக்கிறார். நம்ம அதை நம்ம ஒவ்வொரு பகுதியாக நாம் பின்னால் அதற்குரிய டெக்ஸ்ட் எழுதியிருக்கிறோம், அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவருடைய அந்த ஓரலான ஒரு விஷயத்தை, அதாவது அவர் வந்து என்ன பண்ணார்னா ஆள்கூற்று முறைமை என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய டேகார்ட்டினுடைய மிக முக்கிய சிந்தனையாக ஆள்கூற்று முறைமை மற்றும் இருமை, அது கார்ட்டீசியனுடைய இருமை சிந்தனை, கடவுள் உள்ளார் என்பதற்கான ஒரு ஆண்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட் என்று சொல்வார்கள், காரணிய கூற்றுன்னு சொல்லுவாங்க, உள்ளத்தியலான ஒரு உள்ளம் தொடர்பாக மனதில் இருந்து வரக்கூடிய ஒரு காரண கூற்றாக ஆண்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் நமக்காக கூறியிருக்கிறார். அதனுடைய மிக தொகுப்பு தான் இந்த ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ அம் என்ற அந்த புத்தகத்தினுடைய உரையாடல். அப்ப அவருடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் அவருடைய இந்த நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், ஆகையால் நான் இருக்கிறேன், ஏதாவது நான் இருப்பதால் தான் என்னால் சிந்திக்க இயல்கிறது என்ற ஒரு மாபெரும் ஒரு தத்துவத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் டேகார்ட்ஸ். அப்ப அவருடைய மெய்யியலுக்குமான ஒரு அறிவியலுக்கான சிந்தனைகளாக நாம் தொடர்ந்து பார்க்கிறோமே ஆனால் இந்த 17ஆம் நூற்றாண்டு காலத்தினுடைய சிந்தனையாளர்களில் மிக முக்கியமாக நாம் ரெனே டேகார்ட்டை பார்க்கிறோம். இப்ப ரெனே டேகார்ட்டினுடைய ஒவ்வொரு விதமான நகர்வுகள், குறிப்பாக ரெனே டேகார்ட்ஸை பற்றிய சில குறிப்புகளோடு நாம் அவருடைய தத்துவத்தையும் நாம் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். ரெனே டேகார்ட்ஸ் was a 17th century philosopher. He wrote the famous work Meditations on First Philosophy. He introduced the concept of dualism, which argued that reality or existence is divided in 2 parts. He argued that humanity could be divided into 2 parts as well, the mind and the body என்ற ஒரு குறிப்பினை நாம் டேகார்ட்டிற்கு பார்க்கிறோம். அதாவது 17வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தத்துவ அறிஞராக நிகழ்கிறார் என்றும், இவருடைய ஒர்க், இவருடைய எழுத்து பூர்வமாக இந்த உலகிற்கு அளித்த கொடை என்று பார்த்தால் மெடிடேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் பிலாசபி என்ற ஒரு புத்தகமானது அது நமக்கு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் டியூலிசம், அவர் ஒரு இரு விதமான கொள்கையை, இருமை கொள்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது மைண்ட் அண்ட் பாடி என்று சொல்லப்படக்கூடிய விஷயம். அவர் வந்து 2 விதத்தை ஏற்றுகிறார், உடல் மற்றும் மனது என்று தமிழில் சொல்வார்கள். இந்த 2 விதமான கருத்துக்களையும் அவர் முன்வைக்கிறார். அதை எவ்வாறு அவருடைய தத்துவ சிந்தனையில் முன்வைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ரெனே டேகார்ட் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தத்துவவாதி. முதல் தத்துவத்தின் மீது அந்த தியானங்கள் என்ற புகழ்பெற்ற படைப்பை எழுதியுள்ளார். இருமைவாதத்தின் கருத்தை அறிமுகப்படுத்துகிறார். நாம் முன்ன பார்த்த மாதிரி இருமைவாதம்னா ஒன்றும் கிடையாது, அவருடைய சிந்தனையான இந்த உடல் மற்றும் மனம் குறித்த ஒரு பகுதியைத்தான் அவர்கள் இருமைவாதம் என்று கூறுகிறார். யதார்த்தம் அல்லது இருப்பு என்று 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று வாதிட்டார். மனித குலத்தை மனம் மற்றும் உடல் என 2 பகுதிகளாக பிரிக்கலாம் என்று வாதிடுகிறார். Scholars agree that Descartes recognized at least 3 innate ideas: the idea of God, the idea of finite mind, and the idea of indefinite for body. In the letter to Elizabeth, he includes a 4th one, the idea of the union of mind and body என்று கூறுகிறார்கள். 3 விதமான டேகார்ட்டினுடைய அந்த அங்கீகரித்தலை கூறுகிறார். இன்னேட் ஐடியாஸ், ஐடியா ஆஃப் காட், ஐடியா ஆஃப் ஃபினைட் அண்ட் இன்டிஃபினைட் என்ற 3 விதமான சிந்தனைகளை கூறி எலிசபெத் அவர்களுக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் 4வதாக ஒரு சிந்தனையும், ஐடியா ஆஃப் த யூனியன் என்ற அந்த ஒரு ஒற்றுமை குறிந்த கருத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அதனுடைய தமிழாக்கமாக டேகார்ட்ஸ் என்பது குறைந்தது 3 உள்ளார்ந்த கருத்துக்களை அங்கீகரிக்கிறார்.
அவருடைய கருத்துக்களை அறிஞர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். கடவுள் பற்றிய யோசனை வரையறுக்கப்பட்ட என்று சொல்கிறோம். மனம் மற்றும் காலவரையற்ற உடல் பற்றிய யோசனையாகவும் எலிசபெத்துக்கு எழுதிய கடிதத்தில் 4வது ஒன்றை சேர்த்துள்ளார். மனம் மற்றும் உடல் ஒன்றியத்தினுடைய யோசனையாக அவர் கருதுகிறார். Descartes also advanced at least 2 proofs for the existence of God. The final proof presented in the 5th meditation begins with the proposition that Descartes has an innate idea of God as a perfect being. It concludes that God necessarily exists because if he did not, he would not be perfect என்று சொல்கிறார். என்னன்னு பார்த்தோம்னா, கடவுள் இருப்பதற்கான குறைந்தபட்சமான 2 சான்றுகளை டேகார்ட் முன்வைக்கிறார். 5வது தியானத்தில் வழங்கப்பட்ட இறுதி ஆதாரம் என்றும் டேகார்ட்டிற்கு கடவுள் ஒரு சரியான உயிரினம் என்ற உள்ளார்ந்த யோசனை உள்ளது என்ற முன்மொழிவுடன் தொடங்குகிறது. கடவுள் அவசியம் இருக்கிறார் என்று முடிவு செய்கிறது. ஏனென்றால் அவர் இல்லை என்றால் அவர் பரிபூரணமாக இருக்க மாட்டார் என்ற ஒரு சிந்தனையை கூறுகிறார். அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டெலியலாஜிக்கல் ஆர்குமெண்ட், தியாலாஜிக்கல் ஆர்குமெண்ட், ஆன்டலாஜிக்கல் ஆர்குமெண்ட் என்று சொல்கிறார்கள். இப்ப நீங்க உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, காட் பற்றிய சிந்தனைகளை ஃபுல்லா நம்ம தியாலாஜிக்கல் என்று சொல்கிறோம். தியாலாஜிக்கல் ஆர்குமெண்ட்ல இறை பற்றிய சிந்தனைகளை வருகிறது. இந்த தியாலாஜிக்கல் ஆர்குமெண்ட் என்பது ஒவ்வொரு விதமான தத்துவ அறிஞர்களும் அவர்களுடைய அந்த தத்துவ சிந்தனைகளை கூறுகிறார்கள். குறிப்பாக அவர்கள் கூறுவது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, the proof for existence of the God என்று சொல்வார்கள். கடவுள் பற்றிய அந்த இருத்தலியல், அந்த இருப்பிற்கான சிந்தனைகள், the proof for existence, கடவுள் இருக்கிறார் என்பதற்கான சம் ஆர்குமெண்ட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒவ்வொரு விதமான ஒரு முறைமைகளையும் வலியுறுத்துவது. அப்ப நீங்க கடவுள் இருக்கிறாரா என்று நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இங்கதான் ஒரு 2 விதமான முரண்பாடுகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது டேகார்ட்ஸுக்கும் ஸ்பினோசாவுக்கும், இன்றைய பாடம் டேகார்ட்ஸுக்கும் ஸ்பினோசாவுக்குன்றனால நம்ம இந்த இருவருடைய அவங்களுடைய அந்த மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புலன் சார்ந்த புலன் கடந்த மெய்யியலை நாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல கடைசி பாத்தீங்கன்னா, it concludes that God necessarily exists. The conclude that God necessarily exists because if he did not, he would not be perfect அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த முழுமைத்தன்மை, கடவுள் ஒருவருக்கு தான் நம்ம முழுமைத்தன்மை கொடுக்கிறோம். அந்த இடத்துக்கு he would not be perfect அப்படின்ற வார்த்தை வருதுனாலே the whole எல்லாமே சர்வ வல்லமை, இந்த ஆம்னி பொட்டன்ட் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்துல ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிசியன்ட், எல்லாத்தையும் கடந்த ஒருவராக சர்வ வல்லமை படைத்த ஒருவர் அப்படின்னா நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னா கடவுளைத்தான் சொல்லுவோம். அப்ப அந்த சர்வ வல்லமை பொருந்திய ஒருவர் என்ற ஒரு முழுமையை டேகார்ட் ஏத்துக்கிறார். ஸ்பினோசா அவர் ஒரு விதமான சிந்தனையை வெளிப்படுத்துவார். இப்ப நீங்க இது நான் டைப் பண்ணல, இந்த டெக்ஸ்ட்ல இல்ல, பட் நீங்க லிசன் பண்ணுங்க. அதாவது the best for Descartes and Spinoza அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, according to Descartes every substance has only one attribute. நல்லா நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. according to Descartes every substance has only one attribute. Bodies have only the attributes of existence, and mind have only the attribute of thought அப்படின்றது டேகார்ட்டினுடைய சிந்தனையாக இருக்கிறது. அதாவது according to Descartes every substance has only one attribute. Bodies have only the attributes of existence and mind have only the attribute of thought. இதுதான் டேகார்ட்டினுடைய சிந்தனை. இப்ப ஸ்பினோசாவுடைய ஆர்குமெண்ட்ஸ், அவருடைய சிந்தனைகள் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா, ஸ்பினோசா however argues for against Descartes. குறிப்பா ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, the claims that the one substance
அவர் வந்து கிளைம் பண்றாரு. எப்படி டேகார்ட்ஸினுடைய அந்த எவ்ரி சப்ஸ்டன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ஸ்பினோசா என்ன கிளைம் பண்றாருன்னா, த கிளைம் ஃபார் ஸ்பினோசா தட் த ஒன் சப்ஸ்டன்ஸ் இஸ் அப்சல்யூட்லி இன்ஃபினைட் அண்ட் சோ இட் மஸ்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு ஸ்பினோசா. அப்சல்யூட் அண்ட் சோ இட் மஸ்ட் பி எக்ஸிஸ்ட் இன் எவ்ரிவேர் that something can exist அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸ்பினோசாவுடைய ஆர்கியூமெண்ட்ஸுக்கும் டேகார்ட்ஸுடைய ஆர்கியூமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. அவர் வந்து முழுமைன்ட்டு போயிடுறாரு. இவர் ஒரு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்ன நம்ம இதை தமிழ்ல புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேகார்ட்டினுடைய பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ படி நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு பொருளுக்குமான ஒரு பண்பு, இப்ப எந்த ஒரு பொருளா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு அந்த குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும் பேஸ்ட். இப்ப வாட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில்னஸ். அதே மாதிரி ஃபயர்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெருப்பு. அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ், அந்த எசென்சியல் குவாலிட்டி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பொருளுக்குமான ஒரு எசென்சியல் குவாலிட்டி. அப்ப அந்த எசென்சியல் குவாலிட்டி அப்படின்றத வந்து டேகார்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் அது வந்து அதாவது ஒரே ஒரு பண்பு தான் இருக்குன்றாரு. ஒரு பொருளுக்கு வாட்டர் எலிமெண்ட்ல போய் நம்ம வந்து ஃபயரை பார்க்க முடியாது, ஃபயர் எலிமெண்ட்ல போய் நம்ம வாட்டரை பார்க்க முடியாது. அதான் வந்து டேகார்ட்டினுடைய பாயிண்டா முன் வைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, பொருள் இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரே ஒரு பண்பு தான் இருக்கும், ஒரே ஒரு பொருள் தான் உள்ளது. அது மாதிரி இந்த உடல்கள் என்பது நீட்டிப்பு பண்பு மட்டுமே, மற்றும் மனதுக்கு சிந்தனை என்ற பண்பு மட்டுமே. உடலுக்கு என்பது த பியாண்ட். குழந்தையா இருக்கிறப்ப நம்ம குழந்தையாவே இருக்கிறோமா? கிடையாது. சின்ன பிள்ளையா இருக்கும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்றோம், மாணவ பருவம், இளமை பருவம், மறுபடியும் ஒவ்வொன்றா வந்து முதுமை பருவம். அது மாதிரி உடல்களுக்குரிய அந்த நீட்டிப்பு பண்பு, உடல் என்றாலே நீட்டிப்பு என்ற ஒரு பண்பு இருக்கிறது. அப்ப அந்த பண்பு இருக்கிற மாதிரி மனதுக்கு வந்து சிந்தனை என்ற பண்பு மட்டும்தான் இருக்கும். இந்த ரெண்டு பண்பு தான் எக்ஸ்ட்ரீம், இது மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. எவ்வாறு இதுதான் வந்து டேகார்ட்டினுடைய பிலாசபி. அதுதான் அவர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? the substance has only one attribute. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கு ஒன்லி ஒன் ஆட்ரிபியூட் தான் இருக்கும், வேற ரெண்டு விதமான ஒரு குவாலிட்டியோ அந்த ஆட்ரிபியூட்ஸோ இருக்காதுன்றாரு. ஸ்பினோசா என்ன அவர் சொல்றாருன்னா, அவருடைய இந்த கூற்றுக்களுக்குள்ள அது எப்படி இருந்துட்டாலும் இதுக்கு எதிராக அவர் என்ன ஒரு முன்வைக்கிறார்னா, ஒரு பொருள் முற்றிலும் எல்லையற்றதுன்றார். திஸ் இஸ் ஃபார் அவர் சொல்றத பாருங்க. இவர் வந்து முழுமையா சொல்றாரு, ஒரு பண்பை வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாரு? இன்ஃபைனைட்னு சொல்றாரு. அவருடைய வாதத்துல வந்து என்ன பண்றாரு? the one substance is absolutely infiniteன்னு சொல்றாரு. அது எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதற்கு முற்றிலுமாக எல்லையற்றதாக இருக்கிறது. எனவேதான் எதுவாக இருக்கக்கூடியவை எதுவாக இருந்தாலும் அது எல்லா வகையிலும் அந்த பொருளாக இருக்க வேண்டும். ஒரு பொருளுடைய நீட்சியாக அதுக்கு வந்து ஒரு முடிவுன்றது இருக்காது, என்லெஸ் பார்ட்ன்றது இருக்காதுன்றது ஸ்பினோசாவினுடைய வாதம். இந்த ஸ்பினோசாவினுடைய வாதத்திற்கும் டேகார்ட்ஸினுடைய வாதத்திற்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கான்டினென்டல் அப்படின்னு நம்ம வர்றப்ப ரேஷனலிசம் எப்படி வருது அப்படின்றத நம்ம ஸ்பினோசாவை பார்த்துட்டு கடைசியா பார்ப்போம். அப்ப இப்ப ரொம்ப நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, டேகார்ட்ஸ் என்பவர் ஒரு பிரெஞ்சினுடைய அந்த பிலாசபராக இருக்கிறார். அவருடைய இந்த தத்துவ சிந்தனைகள் என்பது இருமைவாதமாக டியூயலிசத்தை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் பாடியை பத்தியும் மைண்ட் அண்ட் பாடி என்று சொல்லப்படக்கூடிய உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனையை அவர் பேசுகிறார். இந்த மனம் மற்றும் உடல் பேசக்கூடிய டேகார்ட்டினுடைய தத்துவமானது என்ன சொல்ல முயல்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து என்ன சொல்றாரு? ஒரே ஒரு பண்பு தான் இருக்க முடியும், அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பண்பிற்கு வந்து ஒரு குணாதிசயம் மட்டுமே அதற்கு இருக்க முடியும், வேறு குணாதிசயங்கள் இருக்க முடியாது என்று வாதிடுகிறார். அதிலிருந்து எவ்வாறு நாம் அதை சரி செய்ய கொள்ள வேண்டும், அதை எவ்வாறு நாம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்ற பல்வேறு விதமான தத்துவ சிந்தனைகளை டேகார்ட் கூறுகிறார். அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஃபார் ஸ்பினோசா என்ன சொல்றாரு? அது எந்த ஒரு பொருளா இருந்தாலும்
கண்டிப்பான முறையில அது எல்லையற்றதாக இருக்கும் அப்படின்றது அவருடைய கருத்தாக அமைகிறது. அப்ப இந்த இரண்டு கருத்திற்குமான ஒரு ஒரு ரிலேஷன் எப்படி மேற்கத்திய சிந்தனைகளில் இவைகள் எல்லாம் வகுக்கப்படுகிறது என்பதை நாம் இறுதியாக பார்ப்போம். அப்ப பிலீஃப் இன் காட் பார்த்துட்டோம். எப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதற்கு டேகார்ட்டினுடைய சிந்தனைகளை நாம் பார்க்கிறோம். இரண்டு விதமான கூற்றுகளை அவர் சொல்லுகிறார். ஆண்டலாஜிக்கல் ஆர்குமெண்டாகவும் இருமை கூற்று மற்றும் உள்ளார்ந்த ஒரு வெளிப்பாடுகளை வைத்து நாம் கடவுள் இருப்பதற்கான சான்றுகளை நாம் கூறிக்கொள்ளலாம். டேகார்ட்டினுடைய அந்த பிலாசபியாக முக்கிய பிலாசபியாக நாம் பார்த்தோமே ஆனால் ரெனே டேகார்ட் இஸ் மோஸ்ட் காமன்லி நோன் ஃபார் இஸ் பிலாசபிக்கல் ஸ்டேட்மெண்ட். முன்னர் பார்த்தது போல் ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ அம் என்று சொல்லுகிறோம். அதாவது ஒரிஜினலி த பிரெஞ்சு என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, இவருடைய இந்த படைப்பு என்பது இந்த கொஜிட்டோ எர்கோ சம் என்பதுதான் அவருடைய படைப்பாக முதலில் வெளியே வந்த படைப்பாக கருதப்படுகிறது. பிரெஞ்சு மொழியில் அவர் வெளியே வருகிறார். இந்த பிரெஞ்சு மொழியில வர்றப்ப இதை பற்றியான சிந்தனைகள் என்பது மக்களிடையே போய் சேரவில்லை, அதிகமாக போய் சேரவில்லை. ஏன்னா அந்த பிரெஞ்சுல அந்த புத்தகத்தினுடைய புரிதல் என்பது அன்றைய கால மக்களிடையே மிக கடினமாக இருந்திருக்கும் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா பிலாசபி என்றாலே மிக கடினமான ஒரு பாடமாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசும். தத்துவம் என்பது நீங்க எளிதா நினைத்து விட முடியாது. அது ஒரு மனிதனை பற்றிய ஒவ்வொரு கூறுகளையும் அவை அலசி ஆராய்கிறது. அப்படி இருக்கிறப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எப்படி அந்த காலத்துல நீங்க ஒரு படைப்பை உருவாக்குவதற்கும் ஒரு படைப்பை கேள்வி கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு படைப்பை உருவாக்க வேண்டுமென்றால் எத்தனை கேள்விகள் அங்கு உருவாகியிருக்கும், அந்த கேள்விகளுக்கான பதில்களின் மூலமாக ஒரு படைப்பு என்பது உருவாகி இருக்கக்கூடும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவருடைய இந்த படைப்பானது மிக கடினமாக இருந்திருக்கிறது. அது அவர் லத்தீன் மொழியில அவர் டிரான்ஸ்லேட் பண்றப்பதான் இந்த ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ அம் என்ற இந்த புத்தகத்தை அவர் இந்த வார்த்தை என்பது இந்த சொல்லாடல் என்பது மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக பேசப்படுகிறது. அவற்றில் இருந்துதான் இந்த கார்டீசியன் என்று சொல்லப்படக்கூடிய டேகார்ட்ஸினுடைய பிலாசபிய கார்டீசியன் டியூலிசம் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு மக்கள் கொண்டு செல்கிறார்கள். மைண்ட் அண்ட் பாடி டியூலிசம் என்ற ஒரு மெட்டாபிசிக்கல் ஆர்குமெண்ட் தட் த மைண்ட் அண்ட் பாடி are two different substances which interact with one another in the mathematics, where his primary contribution come from bridging the gap between algebra and geometry, which resulted in the Cartesian coordinate system still widely used today. ஒரு உதாரணமாக சொல்றார். அதாவது டேகார்ட் அவரது தத்துவ கூற்றுக்காக மிகவும் பொதுவாக அறியப்பட்டவர். நான் நினைக்கிறேன் அதனால் நான் இருக்கிறேன் என்று கூறுகிறார். பிரபலமான மொழிபெயர்ப்பா உருவான ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ அம் என்பதை பற்றிய வார்த்தைகள் உள்ளது. மேலும் இந்த கார்டீசியனுடைய இந்த இருமைவாதமாக டியூலிசம் என்று சொல்லப்படக்கூடிய வளர்ப்பதற்கான காரணம் மனம், உடல் மற்றும் இந்த சிந்தனைக்கானதை நாம் இரட்டைவாதம் என்று கூறுகிறோம். இரண்டு விதமான குறிப்புகளை பற்றி பேசக்கூடியவை நாம் இரட்டைவாதமாக குறிப்பிடுகிறோம். மனமும் உடலும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் இரண்டு வெவ்வேறு பொருட்கள் என்ற மனோதத்துவவாதம். ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கிறது, ஆனால் இரண்டுமே வெவ்வேறு விதமான பொருட்களாக நாம் கொள்ளக்கூடிய மனோதத்துவவாதம். மற்றும் எப்படி அவருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாரு பாருங்க. இயற்கணிதத்திற்கும் அந்த வடிவியலுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதில் இருந்து அவர் முதன்மை பங்களிப்பு வைத்தது. ஒருங்கிணைப்பு அமைப்பு இன்றும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அவருடைய அந்த மேத்தமெட்டிஷியன் சொல்லப்படக்கூடிய அல்ஜிப்ரா அண்ட் ஜாமெட்ரி என்று சொல்கிறோம். அந்த அல்ஜிப்ரா அண்ட் ஜாமெட்ரிக்குடைய பிரிட்ஜ் எப்படி அதனுடைய இடைவெளிகள் இருக்கிறதோ அது மாதிரி நம்மளுடைய அந்த பங்களிப்பு என்பது ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்றைய காலகட்டத்து வரை டேகார்ட்டினுடைய சிந்தனை என்பது போற்றப்படுகிறது என்ற கருத்தினை முன்வைக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்த்தோமேயானால் ஸ்பினோசாவை பற்றி பார்க்கிறோம். எப்படி நாம் இந்த 17ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த தத்துவ அறிஞர்களை நாம் பார்க்கிறோமோ அதே போலவே ஸ்பினோசா என்பவரும் அந்த சமகாலத்தில், அதாவது அந்த 17ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஒரு தத்துவ அறிஞராக போற்றப்படுகிறார். அவருடைய முழு பெயரான பெனிடிக் டி ஸ்பினோசா என்று சொல்லுகிறார். குறிப்பாக நாம் ஸ்பினோசா என்று எளிமையாக கூறுகிறோம்.
ஆனால் அவருடைய பெயரானது பெனிடிக் டி ஸ்பினோசா. அவருடைய பிறப்பானது நவம்பர் 24 1632 நிகழ்கிறது. அவருடைய இறப்பானது பிப்ரவரி மாதம் 21 1677 நடைபெறுகிறது. இவர் இந்த டச்சுக்காரனுடைய அந்த ஜூஸ் பிலாசபராக வலம் வருகிறார். ஒன் ஆஃப் த ஃபோர்மோஸ்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் 17th century ராஷனலிசம் என்று சொல்லப்படக்கூடிய பகுத்தறிவாதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்படுகிறார். The one of the early and seminal figures of the Enlightenment என்று சொல்கிறார்கள். பெனிடிக் டி ஸ்பினோசா பிறப்பானது 1632 நிகழ்கிறது. இறப்பு பிப்ரவரி 21 1671 நிகழ்கிறது. ஒரு டச்சுக்காரரான யூத தத்துவ ஞானியாக இவர் கருதப்படுகிறார். 17ஆம் நூற்றாண்டில் குறிப்பாக பகுத்தறிவாதத்தினுடைய முதன்மை பிரதிநிதிகளில் இவரும் ஒருவர். அறிவொளியின் ஆரம்பம் மற்றும் முக்கிய நபர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கிறார். அதாவது எப்படி நம்ம டேகார்ட்ஸ இந்த தத்துவ உலகினுடைய மேற்கத்திய உலகினுடைய தந்தையாக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த சமகாலத்தில் தத்துவ அறிஞரான டேகார்ட்டினுடைய தத்துவங்களை பிடித்து கொண்டு அதிலிருந்து அவருடைய கோட்பாடுகளை வலியுறுத்தி அதில் ஒரு நிலைநிறுத்திய ஸ்பினோசாவினுடைய சிந்தனை என்பது மிக அளப்பரிய சிந்தனையாக கருதப்படுகிறது. அவருடைய கடவுள் கோட்பாடாக இருக்கட்டும், மெட்டாபிசிக்ஸாக இருக்கட்டும், அவருடைய அந்த எபிஸ்டமாலஜியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருவருக்கும் மிக அதிகமான இடைவெளி என்று நாம் வாதத்தில் பார்த்தாலும் கூட அவருடைய கருத்துக்களில் பார்த்தீர்களானால் அது ஒரு ஆரோக்கியமான முரண்பாடாக நாம் பார்க்கிறோம். எவ்வாறு இந்த இருமைவாதத்தை உடைத்தெறிந்து அதை ஒரு எல்லையற்ற வாதமாக ஸ்பினோசா மாற்றுகிறார். அப்ப இந்த ஸ்பினோசாவுடைய கருத்து என்பது வளர்ச்சி அடைகிறது. பகுத்தறிவாதத்தினுடைய சிந்தனையாக எவ்வாறு ரெனே டேகார்ட்ஸ் வந்தாரோ அவற்றினுடைய சிந்தனையிலிருந்து முழுமையாக மாறி ஸ்பினோசாவினுடைய இந்த இன்ஃபனைட், இதுக்கு எல்லையற்ற ஒன்றாக பொருட்களுக்கும் மனதிற்கும் ஒரு ஒரு வித்தை விடுகிறார். இவருக்கு அடுத்ததாக வந்த லீப்னிட்ஸ் அதை மிகவும் வளர்த்தெடுக்கிறார். அதை நாம் அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கிறோம். அப்ப எப்படி இந்த நவீன காலத்தினுடைய சிந்தனை என்பது படிப்படியாக வெளியேறுகிறது என்று நாம் பார்த்தோமே ஆனால் மிக வியப்பாக இருக்கிறது. இன்றைய தத்துவ உலகத்தில், இன்றைய காலகட்டத்தில், இன்றைய மனிதர்கள் வாழக்கூடிய சூழலில் நமக்கு என்ன தேவை என்பதை சுமார் 17ஆம் நூற்றாண்டுகளிலேயே அவர்கள் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எவ்வாறு இருக்க வேண்டும், மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும், மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும். நம்மளை பத்தியே யோசிக்க டைம் இல்லை. அவங்க மனிதனுடைய மனம்னா என்ன, இந்த உடல்னா என்ன, இந்த உடல் இருந்தா என்ன செய்யும், மனம் இருந்தா என்ன செய்யும், உடல் மட்டும் போதுமா யோசிக்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான தத்துவ சிந்தனைகளை கேட்டறிந்து தனக்குத்தானே கேள்விகளை கேட்டு, அப்ப இவர்களுடைய சிந்தனைகள்லாம் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் இருந்தா வந்திருக்கு. அப்ப இவர்களுக்கெல்லாம் ஒரு வித்திட்டவர் சாக்ரட்டிஸ். அதை நாம் எந்த எல்லளவிலும் நாம் மறுக்க முடியாது. ஏனெனில் சாக்ரட்டிஸினுடைய தத்துவமும் பிளேட்டோவினுடைய பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவும் அரிஸ்டாட்டிலுடைய தத்துவம் தான் மேற்கத்திய சிந்தனையினுடைய தத்துவ உலகத்திற்கே ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. அவர்களுடைய தத்துவ கூற்றுகள் தான், அவர்களுடைய தத்துவத்தினுடைய விரிவாக்கம் தான் ரெனே டேகார்ட்ஸ், ஸ்பினோசா, பித்தாகரஸ் போன்ற பல்வேறு விதமான அறிஞர்கள். அது அனைத்து சப்ஜெக்டுகளும் முந்தியெல்லாம் பாடத்திட்டம் என்பது ஒரே விதமான பாடத்திட்டமாக இருக்கும். அதுல சயின்ஸ் வரும், பிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி வரும், பயாலஜி வரும், சுவாலஜி வரும், எல்லாமே வரும். ஆனா இன்றைக்கு ஒவ்வொன்றையும் ஸ்பெஷலைசேஷனை நம்ம படிக்கிறோம். அன்னைக்கு அந்த அறிஞர்கள் எல்லாம் அனைத்து விதமான கருத்துக்களையும் தெரிந்து கொண்டு எவ்வாறெல்லாம் மனித குலத்திற்கு ஒரு முயற்சியை, எவ்வாறெல்லாம் அந்த கடவுள் பற்றிய இருப்பு கொள்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும், அதற்கெல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்றாங்க. சும்மா ஒரு தத்துவத்தை பேசிட்டு போயிட முடியாது. யாரா இருந்தாலும் ஒரு தத்துவத்துக்கு இப்ப மாடர்ன் பிலாசபர்னு சொல்றோம் அப்படின்னம்னா சும்மா ரெனே டேகார்ட்ஸா சொல்ல முடியாது, சாக்ரட்டிஸை சொல்ல முடியாது, ஸ்பினோசாவை சொல்ல முடியாது. இப்ப ஏன் நீங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம மார்க்ஸ், இப்ப மார்க்சிசியம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்றோம், காரல் மார்க்ஸ்ன்னு சொல்றோம். சும்மா ஒருத்தருக்கு போய் நம்ம பட்டம் கொடுத்துட முடியுமா? எதுவும் முடியாது. அவர்களுடைய அந்த தத்துவ கூறை இந்த உலகத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. திஸ் கான்ட்ரிபியூட் ஃபார் பிலாசபர்ஸ், ஆல் பிலாசபர் டு கான்ட்ரிபியூட் ஃபார் பிலாசபி. ஒவ்வொரு தத்துவத்தை கான்ட்ரிபியூட் பண்றப்ப அந்த தத்துவத்துல நிறைய முரண்பாடுகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால்
அந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலளித்து அதை இந்த உலகத்தில் சமகாலத்தில் நிலைநிறுத்தம். அதுதான் இங்க பிரச்சனை. அப்படி நிலைநிறுத்தினால்தான் அவர் ஒரு தத்துவ அறிஞராக அறியப்படுவார். அனைத்து தத்துவங்களும் இருந்தாலும் கூட அவருடைய தத்துவம் என்ன கூறுகிறது, அந்த தத்துவத்திற்கான விளக்கத்தையும் அந்த தத்துவம் ஏன் வந்தது என்றதையும் அவர் இந்த உலகத்திற்கு விளக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரை ஒரு அறிஞராக ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கருத்துக்களை நமக்கு ரெனே டேகார்ட்ஸிலிருந்து ஸ்பினோசா வந்து சொல்லுகிறார். ஸ்பினோசா indeed Spinoza argues there can be only one substance, God, and everything else is merely a mode of God. As a result, Spinoza conceives of God as a being that is absolute and perfect by its very nature. Humans, by contrast, are dependent and imperfect by their very nature. அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையில் ஸ்பினோசா என்ன வாதிடுகிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பொருள் மட்டுமே இருக்க முடியும், கடவுள் மற்ற அனைத்தும் கடவுளின் ஒரு முறை. இதன் விளைவாக ஸ்பினோசா கடவுளை அதன் இயல்பிலேயே முழுமையான மற்றும் முழுமையான ஒரு உயிரினமாக கருதுகிறார். மனிதர்கள் மாறாக தங்களுடைய இயல்பிலேயே அபூர்ணமானவர்களாக கருதப்படுகிறார்கள் என்பது ஸ்பினோசாவினுடைய ஒரு வாதம் முன்வைக்கிறார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it should not blind us to the eclecticism of his pursuits, nor to the striking originality of his thought. Among philosophers, Spinoza is best known for his Ethics, a monumental work that presents an ethical vision unfolding out of a monistic metaphysics in which God and nature are identified. என்ன அப்படின்னு அவருடைய நாட்டங்களினுடைய எலக்ட்ரிசியம் சொல்றோம், அந்த எலக்ட்ரிக் சிந்தனைகளை அல்லது அவரது சிந்தனையினுடைய வியக்கத்தக்க அசல் தன்மை, ஒரிஜினல் தன்மையை நம்மை குருடாக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு விதமான பிலாசபியும் அது வந்து நம்மளுடைய சிந்தனைகளை சிதைக்காமல், சிந்தனையுடைய அசல் என்பது ரொம்ப அப்நார்மலா ஒரு ஆச்சரியப்பட வைக்குமாங்க நம்மளை வந்து அது வந்து செய்யக்கூடாது. தத்துவவாதிகள் மத்தியில் ஸ்பினோசா தனது நெறிமுறைகளுக்கு மிகவும் பிரபலமாகிறார். ஏன் அப்படின்னா, இது கடவுளும் இயற்கையும் அடையாளம் காணப்பட்ட ஒரு தத்துவத்தினுடைய தனித்துவமான மனோபாவத்திற்கு, தனித்துவமான ஒரு மனோதத்துவத்திலிருந்து வெளிப்படும் ஒரு நெறிமுறை, பார்வையை முன்வைக்கும் ஒரு நினைவு சின்ன படைப்பார். அதாவது அவருடைய இந்த பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த நீட்சின்னு சொல்றோம். எப்படி வந்து ஒரு முழுமையை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல் ஒரு பொருள் என்றால் அந்த பொருளுக்கு ஒரு நீட்சி என்பது இருக்கும். அதற்கு வந்து ஒரு எல்லையற்ற ஒரு தன்மை என்பது இருக்கும். கண்டிப்பாக அந்த எல்லையற்ற விஷயத்தில் இருந்துதான் நாம் அனைத்தையும் பார்க்க முடியும், உணர முடியும் என்பதுதான் ஸ்பினோசாவினுடைய சிந்தனையாக கூறப்படுகிறது. அப்ப இந்த ஐடியா ஆஃப் காட் எப்படி அது முழுமையா உணர முடியும் அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி கேட்டோம்னா, தி தியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஐடியா ஆஃப் காட். எப்படி நாம வந்து அந்த கடவுளினுடைய கூற்றை வந்து எப்படி நம்ம ரெனே டேகார்ட்ஸ் வந்து என்ன சொல்றோம், கடவுள் உள்ளார் என்பதற்கான அந்த உள்ளத்தியல் காரணியர் ஆண்டலாஜிக்கல் ஆர்குமெண்ட் எப்படி நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி ஸ்பினோசாவினுடைய ஐடியா ஆஃப் காட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸ்பினோசா என்ன சொல்லிடுறாரு, த ஸ்பினோசா காட் இஸ் த ஒன், ஒருத்தர் தான், காட் இஸ் த ஒன் infinite substance who possesses an infinite number of attributes, each expressing an eternal aspect of his her nature. அவள் அவதுன்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு இருந்தால் நேச்சர். அது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நேம்லெஸ், ஃபார்ம்லெஸ், செக்ஸ்லெஸ். நீங்க கடவுளுக்கு மட்டும்தான் வந்து நீங்க இந்த பேரை கொடுக்க முடியும். கடவுள் வந்து ஆணா பெண்ணான்னு கேட்டீங்கன்னா தெரியாது நமக்கு. பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இந்து தர்மத்துல சிவன்னா ஆண் கடவுள், பார்வதினா பெண் கடவுள்னு சொல்றோம். இங்க வந்து மேற்கத்திய சிந்தனைகள்ல வந்து அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. காட் அது நேச்சர் ஒர்ஷிப் தியரியா இருக்கலாம், அது இயற்கை வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கலாம்,
அல்லது உருவமே இல்லாத ஒரு வழிபாடாக இருக்கலாம். ஏதோ அதனாலதான் வந்து பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க காட் அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கனாலே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரே வார்த்தையே வந்து நேம்லெஸ், ஃபார்ம்லெஸ், செக்ஸ்லெஸ். அது வந்து ஒரு இன்ஃபனைட், ஸ்பினோசா வார்த்தையில சொல்லப்படக்கூடிய ஒரு இன்ஃபனைட். அதுக்கு வந்து நீங்க வந்து பெயர் கிடையாது, உருவம் வைக்க முடியாது, இது ஆனா பெண்ணா என்ற ஒரு பாலினத்தை கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான படைப்பு தான் கடவுளுடைய படைப்பாக நான் பார்க்கிறேன். அவருக்கு மட்டும்தான் வந்து ஆம்னிஷியன் என்று சொல்லப்படும், ஏற்கனவே பார்த்தோமே சர்வ வல்லமைன்ற ஒரு வார்த்தை, மற்ற எதுக்கும் கிடையாது. அப்ப the Spinoza, God is the one infinite substance who possesses an infinite number of attributes, each expressing an eternal aspects of his nature. He believes this is so due to the definition of God being equivalent to that of substance or that which causes itself. அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் என்பது பொருட்களுக்கு சமமானவர் அல்லது தன்னைத்தானே உண்டாக்கும் பொருளுக்கு சமமானவர் என்ற வரையறையின் காரணமாக இதுவரை அவ்வாறு இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். யாரு? மனிதர்களை சொல்றார். கடவுளை பற்றிய சிந்தனைகளுக்கு கடவுள் என்பது பொருட்களுக்கு சமமானவர், பொருளுக்கு சமமானவர், தன்னைத்தானே உண்டாக்கும் பொருளுக்கு சமமானவர் என்ற வரையறையினுடைய காரணமாக அவர் இருப்பதாக நம்புகிறார். என்ன தன்னைத்தானே காரணம் அப்படின்ற ஒரு ரீசன் நம்ம அத என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, God is unchanging. God is unchanging. நல்ல வார்த்தைகளை கவனிக்கணும். God is unchanging. Since nothing can alter her due to only her being limitless. God is unchanging since nothing can alter her due to only her being limitless. That is, only God is an infinite substance. That is, only God is an infinite substance, and since that renders all other things to be finite, nothing can cause her to change என்ற ஒரு வார்த்தையை கூறுகிறார். என்ன அதனுடைய தமிழாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் மாறாதவர், நோ சேஞ்ச். மனிதன் மாறலாம், ஆனா கடவுள் மாறுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறாதவர். எப்ப மனிதனிடம் கடவுளை பற்றிய முரண்பாடுகள் வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் உன்னை நேண்டிக்கிட்டு கடவுள் எனக்கு செய்யலைன்னா இந்த கடவுள் வந்து பொய் கடவுள். கடவுளவே நம் பொய்யாக்கக்கூடிய வல்லமை வந்து மனிதர்கள்ட்ட தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளிகள் மனிதர்கள். அப்ப என்ன சொல்றாங்க? கடவுள் மாறாதவர், அன்சேஞ்ச். God is unchanged. ஏனெனில் அவர் எல்லையற்றவராக இருப்பதால். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தை. எல்லையற்றவராக இருப்பதால் எதுவும் அவரை மாற்ற முடியாது. அதனாலதான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நேம்லெஸ்னாலதான் அவர் அவள்னு போட்டுறாங்க. அது வந்து ஒரு நீங்க அவராகவும் பார்க்கலாம் அவளாகவும் பார்க்கலாம்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க. கடவுள் மட்டுமே எல்லையற்ற பொருள். மனிதரை வந்து நம்ம சொல்ல முடியாது. கடவுள் மட்டும்தான் எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி, அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி கடவுள். அப்ப எல்லையற்ற ஒரு பொருளாக கடவுளை பார்க்க வேண்டும். அது மற்ற அனைத்தையுமே வரையறுக்கப்பட்டதாக மாற்றுவதால் எதுவும் அவரை மாற்ற இயலாது அப்படின்றத அந்த முன்னாள் பார்த்த ஆங்கிலத்திற்கான விளக்கமாக கருதப்படுகிறது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள் என்பவர் மாறாதவர், அவர் மூலமாகவே அனைத்தும் படைக்கப்படுகிறது. அவர் எல்லையற்றதாக நாம் இருப்பதால் அவரை கண்டிப்பான முறையில் மாற்ற முடியாது. கடவுள் மட்டுமே எல்லையற்ற பொருள் என்றால் அது மற்ற அனைத்தையும் வரையறுக்கப்பட்டதாக மாற்றுவதால் எதுவும் அவரை மாற்ற, அவர் தான் எல்லாமே படைக்கப்படுறதுனால அவற்றிலிருந்து எதையும் நாம் மாற்ற முயலாது என்று கூறுகிறார். The metaphysics of Spinoza. நீங்க நம்ம வந்து பார்த்தோம் எப்படி வந்து டேகார்ட்ஸுக்கும் ஸ்பினோசாவுக்கும் உள்ள வேறுபாடுகளை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? டேகார்ட்ஸ் எவ்ரி சப்ஸ்டன்ஸ் ஹஸ் ஒன்லி த ஒன் அட்ரிபியூட்,
த பாடிஸ் ஒன்லி த ஆட்ரிபியூட் ஒன்லி த ஆட்ரிபியூட் டு தாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். மைண்ட் அண்ட் பாடியாக இருந்தாலும் சரி, அவருடைய அந்த ஒருமை அது மட்டும்தான். அதற்கு வந்து ஒரு முடிவுன்ற 2 பண்புகள், ஒரே ஒரு பண்பு தான் இருக்க முடியும், வேற இன்னொரு பண்புன்றது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம மெட்டாபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து நம்ம ஸ்பினோசாவை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, the Spinoza metaphysics consists of one thing, substance and its modifications, modes, bracketல வந்து modes என்ன அப்படின்னு பார்ப்போம். Early in the ethics of Spinoza argues that there is only one substance which is absolutely infinite, self-caused and eternal. He called this substance God or nature அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஸ்பினோசாவினுடைய மெட்டாபிசிக்ஸ் ஒரு விஷயம், ஒரு பொருள் மற்றும் அதன் மாற்றங்கள், முறைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. நெறிமுறைகளின் தொடக்கத்தில் ஸ்பினோசா ஒரே ஒரு பொருள் மட்டுமே உள்ளது என்று வாதிடுகிறார். அது முற்றிலும் எல்லையற்றது. ஒரு பொருள் தான் இருக்க முடியும், ஒரு பண்புகள் தான் இருக்க முடியும் என வாதிடுகிறார். அது முற்றிலும் எல்லையற்றது, தன்னிச்சையானது மற்றும் நித்தியமானது என்று அவர் இந்த பொருளை கடவுள் அல்லது இயற்கை என்று அழைக்கிறார். ஸ்பினோசா வந்து என்ன சொல்லிடுறாருன்னு பாருங்க. ஒரு விஷயம், ஒரு பொருள், அதன் மாற்றங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொருள் மற்றும் அதன் மாற்றங்கள், அதனுடைய முறைமைகள், த லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூஸ், அதனுடைய ஆர்டினன்ஸ் பற்றி இருக்கிறது. ஒரே ஒரு பொருள் மட்டுமே உள்ளது, அதுவும் எல்லையற்றது என்று ஸ்பினோசா வாதாடுகிறார். அந்த எல்லையற்றதை தன்னிச்சையாக மற்றும் நித்தியனாக, அதாவது ஒரு பரிசுத்த படைப்பாகவும் ஒரு உன்னத படைப்பாகவும் ஸ்பினோசா கூறுகிறார். அந்த படைப்பு என்ன, அது எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது வந்து இன்ஃபைனைட்னு சொல்றாரு, அது வந்து எல்லையற்றதுன்னு சொல்றாரு. ஏன் ஸ்பினோசா எல்லையற்றதுன்னு சொல்றாரு? அந்த படைப்பு எல்லாமே கடவுள்னு சொல்றாரு. இந்த உலகத்தினுடைய படைப்புகள் அனைத்தையுமே அவர் கடவுளாக பார்க்கிறார். அதனால்தான் the word for Spinoza like about infinite, எந்த ஒரு பொருளதாகும் அது எல்லையற்ற ஒரு படைப்பாக உள்ளது. ஏனெனில் அந்த படைப்பு என்பது கடவுளால் படைக்கப்பட்ட படைப்பு. அதான் வந்து அவர் சொல்றார், எல்லையற்றது, தன்னிச்சையானது மற்றும் நித்தியமானது, அவசியமானது, நித்தியமானது. அவர் இந்த பொருளை, ஸ்பினோசா என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட எல்லையற்ற தன்னிச்சையான ஒரு நித்தியமான பொருளை ஸ்பினோசா என்ன கூறுகிறார் என்றால், அதைத்தான் கடவுள் என்றும், கடவுள் ஏற்றுக்கொள்ள மறுத்தவங்களுக்கு அந்த பொருள் தான் இயற்கை என்றும், நேச்சரையும் குறிப்பிடுகிறார். இந்த 2 விதமான வாதங்களை முன்வைத்து ஸ்பினோசா வந்து மெட்டாபிசிக்ஸை நிறைவு செய்கிறார். அடுத்தபடியா நம்ம வந்து இந்த 2 விஷயங்களை இப்ப வந்து குறிப்பா பார்த்துட்டோம். அதாவது டேகார்ட்டுடைய பிலாசபினா என்ன, ஸ்பினோசாவினுடைய பிலாசபினா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அப்ப இந்த 2 பேருடைய பிலாசபியினுடைய இம்பார்ட்டன்ஸ், ஏன் இந்த 2 பேருக்குமான இந்த தத்துவ சிந்தனைகள் என்பது வர வேண்டும் என்று நம்ம பார்க்கிறப்ப, இந்த கான்டினென்டல் ரேஷனலிசம் என்று சொல்லுவோம். கான்டினென்டல் ரேஷனலிசம், ரேஷனலிசம்னா உங்களுக்கு தெரியும், பகுத்தறிவுன்னு நம்ம சொல்றோம். இது வந்து டெக்ஸ்ட் இல்லை, நான் வந்து இது வந்து டெக்ஸ்ட்ல ஏத்தல, ஜென்ரலா தான் சொல்றேன். அதனால நீங்க ஜென்ரலா லிசன் பண்ணிக்கோங்க. The continental rationalism refers to a set of views. The continental rationalism refers to a set of views shared by philosophers active in Europe. யூரோப்பினுடைய தத்துவவாதிகளால் 17வது 18வது நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய தத்துவவாதிகளினுடைய இந்த வாதமானது மூவராக, நான் முன்னாடி பார்த்தக்கூடிய ஸ்பினோசா, டேகார்ட்ஸ், லீபினிட்ஸ், இந்த 3 தத்துவத்தை நம்ம ஏத்துக்கிறோம். இவங்களுடைய இந்த பிலாசபர்ஸை வந்து நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ் ஃபார் எம்பசைஸ்ட் வெரி கிளியர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரீசன் என்று சொல்லலாம், செகண்ட் ஒன் இஸ் இன்ட்யூஷன் என்று சொல்லலாம்,
மூன்றாவதாக நாம் சொல்ல வேண்டுமானால் இன்னேட் ஐடியாஸ் என்று நாம் சொல்லலாம். This is a over sensation of experience. ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்ப இந்த டேகார்ட்ஸையும் ஸ்பினோசாவையும் பார்க்குறோம். டேகார்ட்ஸும் ஸ்பினோசாவும் இந்த கான்டினென்டல் த பிலாசபர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பகுத்தறிவாதம் என்பது இந்த 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பியா செயல்பட்டக்கூடிய அந்த தத்துவ அறிஞர்கள் மிக முக்கியமாக பேசப்பட்டவர்களாக நாம் பார்க்கிறோம் இந்த மூவரையும். ஏன்னா அதனுடைய இப்ப தத்துவவாதிகள் என்றாலே மெயினா சொல்றது உணர்வு மற்றும் அனுபவம். அதை ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவோம். உணர்வையும் எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்றோம். இந்த இரண்டை வச்சுதான் நம்ம அந்த பிலாசபரை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த மூவரையும் நம்ம பார்க்கிறப்ப இந்த எல்லாம் உணர்வு மற்றும் அனுபவத்தை விட அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரீசன், செகண்ட் ஒன் இஸ் இன்ட்யூஷன்றாங்க. இன்ட்யூஷன்னா நம்ம என்ன சொல்றோம், உணர்வு வேற உள்ளுணர்வு வேற. இன்ட்யூஷன்னா எப்படின்னா, நம்ம இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு சொல்றோம் இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம், இன்னைக்கு மழை வரும்னு சொல்றோம். டக்குன்னு நாங்க வெயில் அடிச்சுட்டு மழை வரும்னு சொல்றீங்களே, இல்ல எனக்கு தோணுது மழை வரும் இன்னைக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த தோணுது அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க். எப்படி தோணும் ஒருத்தருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் இன்ட்யூஷன். அது நீங்க இந்திய பிலாசபிகளை பாத்தீங்கன்னா சாமானிய லட்சணான்னு சொல்லுவோம். அது மாதிரி வெஸ்டர்ன் தாட்லயே அவங்க சொல்றாங்க இன்ட்யூஷன். அது ஒரு மாதிரி உள்ளுணர்வு. என் மனசுல படுது இது நடக்கும் போல அப்படின்னு என் மனசுல படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உள்ளுணர்வை பற்றிய பேச்சுக்களும் முதலாவதாக சொல்லப்படக்கூடிய காரணம், இரண்டாவது சொல்லப்படக்கூடிய உள்ளுணர்வு, மூன்றாவதான அந்த கருத்துக்கள், உள்ளார்ந்த அந்த உணர்வின் மூலமாக பெறப்படக்கூடிய உள்ளார்ந்த கருத்துக்களின் முக்கியத்துவம் தான் இந்த மூவருடைய தத்துவ சிந்தனை சிறப்படைவதற்கான காரணம் என்று நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம ஒரு இதை எதுக்குறோம். இவங்க சமையல் பண்றாங்க, இவங்க சமையல் பண்றதுக்கான சமையல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது என்ன சொல்றோம், நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சு நம்ம சொல்லிடுறோம். ஆனா ரெனே டேகார்டையும் ஸ்பினோசாவையும் லீபினிட்ஸையும் மூவரையுமே, மூன்று சமகாலத்து அறிஞர்களையும் எதனுடைய அடிப்படையில இவங்க இந்த தத்துவவாதிகளை மிக சிறப்பாக கையாளுகிறார்கள் பார்த்தீங்கன்னா ரீசன், காரணம், உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வுகளில் இருந்தால் பெறப்படக்கூடிய உள்ளார்ந்த கருத்துக்கள், உள்ளார்ந்த சிந்தனைகள், இந்த மூன்று விதமான அந்த கருத்துக்களையும் இந்த மூவரும் ஏற்றுக்கொண்டு மூவரும் பின்பற்றி அது பற்றிய சிந்தனைகளை வெளியிட்டிருப்பதால் இந்த நவீன உலகத்தினுடைய மேற்கத்திய தந்தையாக ரெனே டேகார்ட் கருதப்படுகிறார். ரெனே டேகார்ட்டினுடைய அந்த வழித்தோன்றல்களாக சமகாலத்து தத்துவ அறிஞர்களாக லீபினிட்ஸ் மற்றும் ஸ்பினோசாவும் தத்துவ உலகிற்கு அறியப்படுகிறார். அப்ப தத்துவங்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்தாலும் கூட எவ்வாறு அதற்கான ரீசன் என்று சொல்லப்படக்கூடிய காரணம், காஸ் அப்படின்னு சொல்றோம், காஸ் தியரி. எந்த ஒரு சூழலா இருந்தாலும் எந்த ஒரு தத்துவமாக இருந்தாலும் அந்த காரணவாதியம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். காரணவாதம், அந்த காரணவாதத்தை இந்த மூன்று தத்துவ அறிஞர்களுமே வலியுறுத்தி இந்த தியரி ஆஃப் காசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரீசன், அதை நாம் ரீசன் என்று சொல்கிறோம் வெஸ்டர்ன் பிலாசபியில. இந்தியன் பிலாசபியில பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்றோம், நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரின்னு பார்த்துருப்போம். நீங்க புத்திசம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட்னு பார்த்துருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா காரியவாதம்னு சொல்லுவோம். அப்ப காஸ், த தியரி ஆஃப் காசேஷன். அப்ப ஒரு தத்துவ அறிஞர் ஒரு தத்துவ நிலைப்பாட்டையும்
அந்த சிந்தனைகளையும் வெளிப்படுத்த வேண்டுமெனில் அதற்கான காரணம் முதல் தியரி ஆஃப் காசேஷன். ஏன்னா நீங்க அரிஸ்டாட்டிலுடைய பிலாசபியை நீங்க இதுல யோசிக்கணும். ஏன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி என்பது ரொம்ப முக்கியம் பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா பிலாசபி என்றாலே தத்துவங்களை வந்து எப்படியெல்லாம் நம்ம பார்க்கணுன்றதை நம்ம வச்சு முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா அப்பதான் அனைத்து விதமான தத்துவங்களை பற்றிய சிந்தனைகள் நமக்கு கிடைக்கும். அப்ப காரியவாதத்தில் வேற, காரணவாதத்தில் வேற. காரணவாதம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்று ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். அடுத்ததாக அவங்க சொல்லப்படக்கூடிய அது வந்து என்ன சொல்றது, எப்படி வந்து ஒரு ஒரு விஷயமானது நடக்கிறது, அந்த உள்ளுணர்வு என்று சொல்லப்படக்கூடிய இன்ட்யூஷன். அந்த இன்ட்யூஷன் என்பது ரொம்ப முக்கியம். அது வந்து நமக்கு நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம், இல்ல பயத்தினுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய இப்ப நீங்க சில பேர் வந்து சாமி ஆடுவாங்க. நம்மளுடைய நீங்க இந்துக்களினுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா சாமி ஆடுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணா நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த சாமி ஆடுற ஒன்னதே வந்து நீங்க வந்து உள்ளுணர்வு சம்மந்தத்தோட நம்ம பண்ண முடியும். எப்படி ஏன் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது? ஆனா அது நடக்கும். நீங்க வந்து அது தப்புன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க போவீங்க, காலையில நினைச்சிருப்பீங்க காலில் அடிபட்டுரும் அப்படின்னு, உங்களுக்கே தெரியாது, அடிபட்டுருது. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க யோசிக்கிறீங்க, நம்ம மனசுல சொல்லுச்சே நீங்க போனா அடிபடும், அதே மாதிரி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் நாம் வந்து இன்ட்யூஷன் சொல்றோம், உள்ளுணர்வு. நம்ம உள்ளுணர்வுல ஏதாச்சும் இதை வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்றதான் என்ன சொல்றாரு டேகார்ட்ஸ், ரெண்டு விதமான பொருள் இருக்கு, மைண்ட் அண்ட் பாடி. அந்த இருமை வாதம் ரெண்டுமே ஒவ்வொரு இதுக்கான ஒரு குவாலிட்டியாக விளங்கும், அதற்கான ஒரு பண்பு என்பது இருக்கும். அந்த பண்பு தான் வந்து தூக்கம், அந்த பண்பு தான் வந்து அதனுடைய இயல்பு அப்படின்றது டேகார்ட்டினுடைய வாதமா இருக்கு. ஆனா அதே தான் ஸ்பினோசா என்ன சொல்றாரு, த இன்ஃபனைட் அப்படின்னு சொல்றாரு. த பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்ஃபனைட் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த இன்ஃபனைட் அப்படின்றது தான் இங்க விஷயம். அப்ப ரெண்டு பேருடைய இந்த பிலாசபிக்கல்ல ஃபைனலா ஏன் கான்டினென்டல் பிலாசபி என்று நாம் பார்க்கிறோமே, ஆனால் டேகார்ட்ஸையும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதைத்தான் வந்து அவங்க சொல்லிடுறாங்க, அக்கார்டிங் டு டேகார்ட்ஸ் எவ்ரி சப்ஸ்டன்ஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் attribute, bodies have only the attribute of extension and mind have only the attribute of thought அப்படின்னு சொல்றார். யாரு? டேகார்ட்ஸ். ஸ்பினோசாவுடைய வாதமாக ஸ்பினோசா however argues for against the Descartes, the claim that Spinoza, the one substance is absolutely infinite and so it must exist every way that something can exist. எதுவாக இருந்தாலும் தத்துவத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பண்பு உள்ளது என்று டேகார்ட்டினுடைய கூற்றை முழுமையாக ஸ்பினோசா மறுத்து எல்லா பொருளுக்கும் ஒரு எல்லையற்ற தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த உள்ளுணர்வான விஷயம்தான் வந்து அதனுடைய ஒரு பண்பு. அந்த பண்பு வந்து இறை சிந்தனை அப்படின்றதும் நம்ம வச்சுக்கலாம். அப்ப டேகார்ட்டுடைய கருத்தாக நாம் பார்க்கிறோம். ஸ்பினோசா அந்த கருத்தை என்ன சொல்றாரு, அந்த உள்ளுணர்வு சார்ந்த விஷயத்த, அது வந்து எல்லையற்ற ஒண்ணு. நீ வந்து அதை ஒரு குவாலிட்டியாவோ ஒரு பண்பாவோ நீ அதை அடைச்சு வைக்க முடியாது. அது வந்து எல்லையற்றது. அதுக்கு நேம் கிடையாது, அதுக்கு ஃபார்ம் கிடையாது, அதுக்கு செக்ஸ் கிடையாது. என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, த பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்பினோசா த டீச் அபவுட் ஃபார் இன்ஃபனைட். அந்த இன்ஃபனைட் யாரு அப்படின்னு பார்த்தா, த வொர்ஷிப் ஃபார் காட் ஆர் நேச்சர். இந்த ரெண்டு விஷயத்த ஸ்பினோசா முடிக்கிறார். நீ சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருள்களினுடைய தன்மை என்பது, அது உடலாக இருந்தாலும் சரி அல்லது மனமாக இருந்தாலும் சரி, இது இரண்டிற்கும் ஒரே ஒரு பொருள் தான் உண்டு. அந்த ஒரு பொருள் என்பது ஒரு பண்பை கொண்டிருக்கும், ஒவ்வொரு பொருளும் ஒரு பண்பை கொண்டிருக்கும் என்பது டேகார்ட்டினுடைய வாதமாக இருக்கிறது. நீ அந்த பண்பை ஒரு பொருளாக பாவித்தீர்களேயானால் அந்த பொருளானது எல்லையற்ற ஒன்றாக கணக்கிடப்பட வேண்டும். எல்லையற்ற பொருள் என்றால் அந்த ஒரு பொருள் ஒரு முழுமையான தன்மையை அடைய வேண்டுமெனில்
ஒரு முழுமையான பொருளாக இந்த உலகில் இருக்க வேண்டும் எனில் அது யாராக இருக்க முடியும் என்றால் அது கடவுளாகத்தான் இருக்க முடியும். சோ அந்த பொருளானது இறைத்தன்மை உடையது, அந்த பொருளானது கடவுளுக்கான அனைத்து விதமான குவாலிட்டியும் பெற்றுள்ளது. அதனால் தான் அதை ஒரு எல்லையற்றதாக நாம் உணர முடிகிறது என்ற ஸ்பினோசாவினுடைய கூற்று என்பது இந்த மெய்யுணர்வில் நமக்கு வெளிப்படுகிறது. அப்ப இதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் உள்ளார்ந்த கருத்துன்னு சொல்லப்படக்கூடிய இந்த மூன்றாவது விஷயம். அப்ப இந்த உள்ளார்ந்த கருத்துக்கள் என்று நாம் பார்த்தோமேனால் என்ன உள்ளார்ந்த கருத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப இந்த கருத்து உரையாடல்களில் நிகழப்பட்ட சம்பவங்களினுடைய இந்த இன்ட்யூஷன்ல இருந்து கிடைக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் அதன் சார்பாக நமக்கு நம்மால் திரட்டப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் அதனுடைய எசன்ஸ் ஆஃப் த குவாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த உள்ளார்ந்த கருத்தாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மூன்று வித சிந்தனைகள் தான் என்னென்ன சிந்தனைகள் பார்த்தோம்னா காரணம் ரீசன், இரண்டாவது சொல்லப்படக்கூடிய இன்ட்யூஷன், மூன்றாவது சொல்லப்படக்கூடிய அந்த இன்ட்யூஷன்ல இருந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் கருத்துக்கள். இந்த மூன்று சிந்தனைகளை முக்கியமாக வலியுறுத்தியவர்கள் 17ஆம் நூற்றாண்டுகளில் வலியுறுத்தவர்கள் என்று பார்த்தோமேயானால் அது ரெனே டேகார்ட், ஸ்பினோசா அண்ட் லீப்னிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று தத்துவ அறிஞர்களும் இதை கடைபிடிக்கிறார்கள். இந்த மூன்று விதமான சொல்லாடுகளையும் தத்துவங்களையும் கடைபிடித்ததால் தான் இவர்களுக்கு இந்த தத்துவ உலகமானது மாடர்ன் பிலாசபர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மாடர்ன் வெஸ்டர்ன் பிலாசபர் என்று சொன்னால் அதற்கு இந்த டேகார்ட்ஸ் மற்றும் ஸ்பினோசா, லீப்னிட்ஸ் அவர்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். இந்த மூன்று பேரையும் ரேஷனலிசத்தினுடைய பகுத்தறிவாதத்தினுடைய தந்தையாக நாம் பார்க்கிறோம். பகுத்தறிவாதத்தினுடைய தந்தை என்று பார்த்தோமேயானாலும் அது மேற்கத்திய சிந்தனைவாதிகளில் ஒருவராக பார்த்தாலும் அது நாம் குறிப்பாக ரெனே டேகார்ட்டை மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனால் சமகாலத்தில் 17ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான ஒரு ஒருமைப்பாடு, ஒரு நிலைப்பாடு என்பது இருந்திருக்க முடியும் என கருதி எவ்வாறெல்லாம் இந்த ரெனே டேகார்ட்ஸினுடைய இந்த கார்ட்டீசியன் ஆஃப் டூயலிசம் என்று சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய உள்ளுணர்வு பற்றிய சிந்தனைகளையும் ஆழ்ந்து அந்த உள்ளுணர்வு சிந்தனையின் மூலமாக கிடைக்கப்பட்ட கருத்துக்களையும் வைத்து ஒரு பொருளானது ஒரே ஒரு விதமான பண்பை மட்டும்தான் கொண்டிருக்க முடியும், ஒரு பொருளுக்கும் ஒரே ஒரு பண்பு தான் இருக்க முடியும் என்ற ஒரு கொள்கையும், அந்த ஒவ்வொரு பொருளுக்கான ஒரே ஒரு பண்பை தான் கொண்டிருக்க முடியும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொருளினுடைய தன்மையானது எல்லையற்றது என்று வாதாடக்கூடிய ஸ்பினோசாவினுடைய கூற்றானது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் அனைத்துமே முழுமையாக நீங்கள் பார்த்தீர்களானால் ஏன் அந்த பொருளுக்கு நீங்கள் ஒரு பெயர் வைக்கிறீர்கள்? ஏன்னா நீங்க ஃபைனலா போறது காடு. அப்ப காடுக்கே ஒரு கொஸ்டின் வர்றப்ப என்ன செய்யறது? அதைத்தான் ஸ்பினோசா சொல்றாரு. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருளில் இறைத்தன்மை என்பது உண்டு. அது கடவுளினுடைய படைப்பாலும் கடவுளினுடைய அனுமதியினாலும் அந்த பொருளானது வந்துள்ளது. ஆகவே எவ்வாறு நிலையற்றது, எவ்வாறு இன்ஃபைனைட் என்று நாம் கூறுகிறோமோ அதே போல் கடவுள் என்பவருக்குடைய அந்தஸ்தினை நாம் ஒவ்வொரு பொருளுக்கும் வழங்க வேண்டும். அந்த பொருள் என்பது எவ்வாறு நாம் கடவுளை நேம்லெஸ், ஃபார்ம்லெஸ், செக்ஸ்லெஸ் என்று நாம் இந்த யூனிட்டியில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம சொல்றோமோ, எந்தெந்த வார்த்தைகளில் கடவுளை பொதுப்படையாக கூறுகிறோமோ அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டமையானால் இந்த இன்ஃபனைட் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பினோசாவினுடைய தத்துவத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஸ்பினோசா கூறியது போல் இந்த இன்ட்யூஷனுக்கான ஒரு சக்தியானது எல்லையற்ற அளவில் இருக்கிறது. அதை நீங்கள் கணக்கிட முடியாது என்றால் அது ஒரு கடவுளாகவும் ஒரு இயற்கையாகவும் நாம் பார்க்க முடியும் என்ற ரெனே டேகார்ட்டினுடைய தத்துவ சிந்தனைகளும் ஸ்பினோசாவினுடைய தத்துவ சிந்தனைகளும் நமக்கு இன்றைய வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்த வகுப்பினை நாளை பார்க்கலாம்.